ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதிரசம் நல்லா சாஃப்டாக பிரிஞ்சு போகாமல் எப்படி செய்கிறது, அந்த மாதிரி சப்போஸ் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அது என்னென்னலாம் பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதிரசத்துக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க, அது நல்லா வரும் அதிரசம். நம்ம ரேஷன் அரிசிலையும் அதிரசம் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதை ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணியில் ஊற்றி அலசிக்கோங்க. அலசி நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் தண்ணியை ஊற்றி இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற தேவையில்லை. இப்போ பாருங்கள், இது 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம இதை ஒரு துணியில் போட்டு நல்லா உலர்த்திக்கலாம். 20 நிமிஷம் உலர்த்திக்கோங்க, அதுக்கு மேலே உலர்த்த வேண்டாம். 20 நிமிஷம் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் கையில் ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாதி அளவுக்கு எடுத்து அரைச்சிருக்கேன். மாவு கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். அதனால நம்ம சல்லடையை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த குருணையை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம கடைசியாக இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மீதி பாதி அரிசியும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 5 ஏலக்காயை சேர்த்துடலாம். ஏலக்காயோட தோலை நீக்கிட்டு விதையை மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இப்போது நம்ம இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த குருணையெல்லாம் திருப்பியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு டைம் அரைச்சி அதையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதில் உள்ள ஈரப்பதம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் லைட்டான அந்த ஈரப்பதம் நமக்கு மாவில் இருக்கணும், அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த துணியை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மாவு காற்று பட்டு காயாமல் இருக்கும். அடுத்ததாக 1/2 கிலோ மாவு பச்சரிசிக்கு 375 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்தால் போதும். அதாவது 1 கிலோ நீங்கள் பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா 3/4 கிலோ வெல்லம் எடுக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இதை வடித்து அதில் உள்ள தூசியெல்லாம் நீக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ மண் இருக்குன்றத இதை நல்லா கழுவிட்டு திருப்பியும் நம்ம அந்த ரெடி பண்ண பாகை இதில் ஊற்றி கரெக்டான பதம் வர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சிக்கலாம். பாகு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்த உடனே தண்ணியில் ஊற்றி செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பாகு தண்ணியில் கரையக்கூடாது, கரைஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. தண்ணியில் ஊற்றும்போது இந்த மாதிரி நல்லா ஜெல்லி மாதிரி வரணும், அந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. அதுதான் அதிரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். உருட்டு பதம் கொண்டு வந்துடாதீங்க, மாவு ரொம்ப ஹார்டாகிட்டு அதிரசம் ஹார்டாக இருக்கும். இந்த பதம் வந்த பிறகு நம்ம மாவு பாகில் கொட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாகை ரெடி பண்ணிவிட்டு அதை மாவில் ஊற்றி கலக்கும் போது நமக்கு ஒரு சில இடங்களில் கட்டி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கொட்டி கலக்கும் போது நமக்கு மாவில் எந்த ஒரு கட்டியுமே வராது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதை 1 நாள் அப்படியே விட்டுருங்க. அதிரசம் உடனே செய்கிறதுக்கு வராது. 1 நாள் நல்லா ஊறின பிறகு நம்ம இதை அதிரசம் போட்டு எடுத்துக்கலாம். 1 நாள் கழித்து பாருங்கள், மாவு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி பதம் தான் நமக்கு அதிரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாவு ஒரு 10 நாள் 15 நாள் ஆனாலுமே ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். 1 மாதம் கழித்து கூட நம்ம வேணும்னா இந்த மாவுலேருந்து ஒன்றா தட்டி நம்ம அதிரசம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மாவை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிட்டு சென்டரில் ஹோல்ஸ் போட்டுருங்க. நீங்கள் கவர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா வாழை இலையில் கூட கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதே மாதிரியே பண்ணிக்கோங்க.
இதை வந்து நம்ம எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் நம்ம இதை போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அதிரசம் போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காயலை அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அதிரசம் பிரிஞ்சு போகும். ஒரு சின்ன பீஸ் எடுத்து உள்ளே போட்டு பாருங்கள். உள்ளே போட்ட உடனேயும் மேலே எந்திரிச்சு வரணும். அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதிரசத்தை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். அதிரசம் போட்ட உடனேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கிறிஸ்பி ஆகும். அது வந்து ஒரு நாள் அப்படியே விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். சப்போஸ் உங்களோட அதிரசம் வந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னா லைட்டாக வந்து மோர் தெளித்து விடுங்க. மோர் தெளிச்சுட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாள் அப்படியே ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிரசம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். சப்போஸ் நம்மளோட மாவு வந்து ரொம்ப கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதிரசம் போட்டு எடுக்கும்போது உள்ளார வந்து மாவாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதிரசம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாகு ரொம்ப முருகி போச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அதிரசம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால பாகு வந்து கரெக்டான பதத்துக்கு நீங்கள் மாவை எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வந்து இந்த மாவை வந்து இந்த பாகில் நல்லா சூடாக போட்டு கிளறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு அதிரசம் பிரிஞ்சு போகாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அதிரசத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.